ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 2023 எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏ, பி மற்றும் சி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 16/4/11 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ மற்றும் பி ஆகியோர் அதே வேலையை 20 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் சி மற்றும் அந்த வேலையின் 60% எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 90, ஆப்ஷன் பி 72, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 84, ஆப்ஷன் இ 54 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ, பி, சி ஆகியோர் இணைந்து 16/4/11 நாட்களில் அந்த வேலையை முடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதை சாதாரண பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, இங்கே 16/4/11 கீழே டினாமினேட்டர் வந்து 11 இருக்குது. 11 × 16 + 4 / 11. ஸோ 11 × 16 = 176 + 4 = 180. அப்போ 180/11 வரும். ஸோ ஏபிசியோட மொத்த வேலை நாட்கள் வந்து 180/11. இப்போ ஏபிசியோட ஒரு நாள் வேலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் வேலையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட தலைகீழி தான் ஒரு நாள் வேலை. அப்போ 180/11 தலைகீழி 11/180. இப்போ ஏபிசியின் ஒரு நாள் வேலை = 11/180. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து 20 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மற்றும் பி ஆகியோரின் ஒரு நாள் வேலை வந்து 1/20. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, சி வந்து ஏ, பி, சி ஆகியோரின் ஒரு நாள் வேலை மைனஸ் ஏபியின் ஒரு நாள் வேலை ரெண்டை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சியோட ஒரு நாள் வேலை கிடைச்சிரும். இங்கே ஏ, பி, சியோட ஒரு நாள் வேலை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 11/180 மைனஸ் ஏபியோட ஒரு நாள் வேலை வந்து 1/20. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சியோட ஒரு நாள் வேலை கிடைச்சிரும். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 180, 20 ரெண்டுமே வேறு வேறு இருக்குது. இப்போ சேமாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 180க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 180 தான். எப்படிங்கன்னா பெரிய நம்பர் வந்து 180, சின்ன நம்பர் 20. அப்போ வந்து 180ல் 20 வகுப்படும். ஸோ அப்போ வந்து 180 தான் எல்சிஎம். ஸோ அப்போ 11/180. இங்கே 9ஆல் 20 9ஆல் பெருக்கும்போது 180 வரும். அப்போ மேலேயும் 9ஆல் பெருக்கும்போது 1 × 9 9 தான் வரும். ஸோ 11/180 மைனஸ் 9/180 = 2/180. இப்போ 2/180ங்கிறப்ப ரெண்டையும் காமனாக 2ஆல் அடிக்கும்போது 1/90 வரும். ஸோ சியோட ஒரு நாள் வேலை வந்து 1/90. அப்போ சியோட மொத்த வேலை நாட்கள் இதோட தலைகீழி 90. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சியோட மொத்த வேலை நாள் வந்து 90 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 60% ஆஃப் ஒர்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 100% ஆஃப் ஒர்க் தான் 90. இப்போ 60% ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறப்ப 90 × 60/100 ரெண்டு இங்கே 0 கேன்சல் ஆயிரும். 9 × 6 = 54. ஸோ சி வந்து அந்த வேலையின் 60% ஒர்க்கை வந்து 54 நாளில் முடிப்பாங்க. ஓகே, இதே மாடலில் நான் இன்னொரு கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏ, பி மற்றும் சி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 6/2/3 நாட்களில் முடிக்கின்றனர். ஏ மற்றும் சி ஆகியோர் இணைந்து அதே வேலையை 10 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் பி மற்றும் அந்த வேலையின் 75% எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 18, ஆப்ஷன் இ 20.